ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோ ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பனில் ஸ்டைல்ஸ் டேபில் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்குள்ளே ஹைலைட் செல் வேல்யூஸ் அதுக்குள்ளே டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சைடில் டூப்ளிகேட் அப்படின்னு காமிச்சிருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன கலர் ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் வந்து பென், ஸ்கெட்ச், புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. இன்க்ளூட் வேல்யூஸ் கூட உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலையே அகெயின் நீங்கள் அதே கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸில் டூப்ளிகேட் வேல்யூஸில் யூனிக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேல்யூ வேணுமோ செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கிற வேல்யூஸை மட்டும் காமிக்கும். அதாவது ரிப்பீட்டேஷன் இல்லாமல் யூனிக்காக என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டேஷனாக வரக்கூடிய வேல்யூஸை காமிக்கும். யூனிக் அப்படின்னா செப்ரேட்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இது வேணான்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டூப்ளிகேட் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் டேட்டா ரிப்பன்குள்ளே டேட்டா டூல்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதில் சைடில் மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்றத டிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கன்னா நேமும் ப்ரைஸும் கொடுத்துருக்கேன். அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா எத்தனை டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சோ அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், பென்னும் உங்களுக்கு வந்து புக்கும் ரிமூவ் ஆகிருக்கு. ஏன்னா அது மட்டும்தான் ப்ரைஸ் மேட்சிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அது மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கு. இந்த 2 ஸ்கெட்ச் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து டெலீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதே டேட்டா ரிப்பனில் ஷார்ட் அண்ட் ஃபில்டர் டேபுக்குள்ளே அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ், காப்பி டு அனதர் லொக்கேஷன். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி டு அனதர் லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்புட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த செல் ரேஞ்சை கொடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு லிஸ்ட்டு ரேஞ்சில் டேபிளை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி டூவில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து F4ல் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக அந்த ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன். இதே இது உங்களுக்கு அதே டேபிள்லையே ஃபில்ட்ரு பண்ணி அவுட்புட் வேணும் அப்படின்னா சேம் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஃபில்டருக்குள்ளே ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேபிள் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே பிளேஸ்லையே அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ தனியாக வேணும்னா காப்பி டு அனதர் லொக்கேஷன் கொடுக்கணும். அந்த டேபிள்லையே உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.